ஹாய் விவஸ், நம்ம டெரஸ் கார்னரில் இருக்க மல்லி செடிலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே உரமும் கொடுத்துடலாம். செடியோடைய ஏஜ் வந்து 5 மாதம் தான் ஆகுது. இதை நான் வந்து சின்னதாக ஒரு செடி எடுத்து வந்து நட்டு வச்சேன், என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது துளிர் விட்டு ஓரளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிது. ஒரு 2 3 பூ பூத்துது. அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு போன வீடியோ டைமில், அதாவது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இதை நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். எவ்வளோ சைடு கிளைகள்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம செடிங்களை கட் பண்ண தான் நமக்கு நிறைய சைடு கிளைகள்லாம் வரும். இந்த மாதிரி நமக்கு படரும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி தான் நம்மகிட்ட இருக்க பெரிய செடி. 3 வருஷம் ஆகுது வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் இதை கட் பண்ணி விட்டுருப்பேன். ஒரு சில இலைகளை ரிமூவும் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து தளிர் வந்திருக்கு, ஒரு சில இடத்துல சின்னதாக இருக்குது. தளிர் வந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொட்டு வச்சாச்சு. எவ்வளோ அழகாக மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து இன்னொரு செடி. இது வந்து ரொம்பலாம் படரல, சின்ன செடி தான். இதுலேயுமே வந்து நல்லா தளிர்த்து நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். அதனால் வந்து சீக்கிரம் தளிர் வந்துட்டு மொட்டும் வைக்க ஆரம்பிச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் கம்மி, கொஞ்ச நாளாக வெயில் கம்மி, மழை வந்துட்டுருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது மொட்டு எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா இவ்வளோ நேரத்துக்கு நமக்கு மொட்டுகள்லாம் வந்து பெருசாக இருந்திருக்கும், பறிக்கவே ஆரம்பிச்சிருந்துருக்கும். அடுத்தது இருவாச்சி மல்லி செடி. அதுலேயுமே தளிர் ஃபுல்லாக வந்துருச்சு. மொட்டுங்களும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். தெரியுது இப்போது வெளியிலே ஓரளவுக்கு, முன்னாடிலாம் அது தெரியல. இன்னும் ஒரு 1 வீக் இல்லைன்னா 10 டேஸ் ஆகும் இந்த மொட்டெல்லாம் பெருசாகிறதுக்கு. இதுலேயுமே வந்து நிறைய மொட்டு இருக்குது. ஜென்ரலாக இருவாச்சி மல்லி செடி பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு நிறையவே பூ கொடுக்கும், கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தா. இருவாச்சி மல்லி செடியுமே வந்து நார்மலாக மல்லி செடி எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும், வெயிலில் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு குண்டு மல்லி செடி. இதுவுமே நான் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். அதுலேயுமே வந்து நிறைய மொட்டு எடுத்துருக்கு பாருங்கள். இன்னும் ரோஸ் மல்லி செடி மட்டும்தான் இன்னும் வந்து எனக்கு மொட்டு வைக்கல. இந்த பூவும் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கும். அடுக்கு மல்லி சொல்லுவோம் இல்லையா, குண்டு குண்டாக அந்த மல்லி. ஒரே ஒரு நமக்கு வந்து கடையில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மட்டும்தான் இதழ்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து அடுக்கடுக்காக இருக்கும், ரெண்டு லேயர் அந்த மாதிரி. நம்ம செடிங்களுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்துடலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கிச்சன் கலெக்ட் பண்ண அரிசி கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் அந்த அரிசி வடித்த தண்ணி, பால் பாத்திரம் தயிர் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி, முட்டை ஓடு, வாழைப்பழத்துடைய தோல், இதெல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு 1 வீக் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து நொதிச்சிருக்கு. அதுக்கு கூட வந்து நான் 1/4 பக்கெட் அளவுக்கு தண்ணியும் மீதி 1 பக்கெட் அளவுக்கு நான் நார்மல் வாட்டரும் கலந்துக்கிட்டு அப்படியே வந்து டைரெக்டாக செடிங்களுடைய வேர்ப்பகுதியில் ஊற்றி விடுறேன். முட்டை ஓடு வந்து நம்ம அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே கூட போட்டு விட்டுடலாம். இல்லைன்னா நசுக்கி கையால் போட்டுடலாம். நான் அதுக்கப்புறமா வந்து குச்சி வச்சு நசுக்கி விட்டுட்டேன். ஏன்னா இப்போ இதில் கை வச்சு நான் பண்ணல, ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால. அவ்வளோதாங்க அந்த ஃபெர்டிலைசர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.